சங்கீதம் 41 1 2 3 வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பின்னாலேருந்து போனோம்னா சோத்திரம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆமா, தாங்குவார். அப்ப பலவீனங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் வரும். கடந்த நாட்கள் அங்கலட்சுமி அம்மா கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க சோத்திரம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? தாங்கி பலனை தந்து கர்த்தர் சுகமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி சில சூழ்நிலைகள் நமக்கு பலவீனங்கள் வருது. அந்த பலவீனங்களிலே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? தாங்குவார். அவர் தாங்காம போயிட்டார்னா போச்சு, நம்ம பிரச்சனை உச்சத்துக்கு போயிரும். ஆமை சோத்திரம். மருத்துவர் அதை எடு இதை அங்கே போ இங்கே போன்னு சொல்லி நம்மளை படாத பாடுபடுத்திடுவாங்க. அவர் தாங்குகிறபடினாலே அந்த பலவீனத்தை விட்டு கடந்து வர தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனே அவனை என்ன பண்ணுவாரா? கர்த்தர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வியாதின்னு சொல்லல, படுக்கைக்குரிய வியாதி. இந்த காய்ச்சல்லாம் வந்து நடமாடி திரிகிறோம். சில வியாதி பலவீனங்கள் வரும்போது நம்ம வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுதும் போல செய்ய முடியலனாலும் ஓரளவுக்காவது என்ன பண்ணுவோம்? சில வேலைகளை செய்வோம். வேணா வேலைக்கு போனால் அந்த வேலையை லீவ் போடுவோம். ஆமாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஆனால் இங்கே சொல்லு படுக்கை அப்படின்னா சோத்திரம். சில பேர் வார கணக்கா மாத கணக்கா படுக்கையில் கிடப்பாங்க. பற்றியில பல விதமான வியாதியில் எந்திரிக்கவே முடியாது சோத்திரம். அந்த அளவுக்கு படுக்கை, ஒரு எந்திரிச்சு நம்ம கடமையை செய்கிறதே பெரும் கஷ்டம். அப்படிப்பட்ட படுக்கை ஒருவேளை சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு கடந்து வருகிறதா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நம்மளை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதை ஏன் செய்கிறாருங்கிறத நான் பின்னால சொல்றேன். பல ஆசீர்வாதங்களை செய்கிறாரு. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்றை நம்ம நிறைவேற்றினா இவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கலாம். அப்ப படுக்கையில கிடக்கிற வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் என்ன பண்ணுவார்? அப்ப படுக்கையில இருக்கிற நாட்கள்ல தாங்குவார்னா நமக்கு உதவி செய்ய முடியாத ஆட்களை கொண்டு வருவார். நமக்கு உதவி செய்ய முடியாத அப்படிப்பட்ட நாட்கள் வரும். வராமலா இருக்கார். 2021 மேல எங்களுக்கு வந்துச்சு 25 நாட்கள் படுக்கை. எத்தனை நாட்கள் படுக்கை? கொரோனா காலகட்டத்தில், கொரோனானால, அது கொரோனாவா என்னவோ தெரியல, அது ஒரு பேய் சோத்திரம் பாதிக்கப்பட்டு இவ்வளோ அந்த மூளை, நான் இந்த மூளை. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த நேரத்தில் யார் வீட்டுக்கும் போக முடியாது. நீங்கள் கொரோனான்னு சொன்னாலும் நான் வரவே யோசிக்கத்தான் செய்வேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அப்படி. பொண்டாட்டிக்கு கொரோனானாலும் ஏம்மா எப்படியோ பொழைச்சா வா, உன்னோடலாம் நான் இருக்க முடியாது. ஆமாம், அது குறித்து ஒரு இவர் சொன்ன சாட்சி கேட்டோம்ல, கான்ஸ்டன்ட் பிரதர். எங்க இங்கே வாங்க, நீ அங்கேயே இரு, கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களேங்க, அதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். வாய்ப்பே இல்லை. உனக்கு வந்திருக்கிறது கொரோனா, வர முடியாது. பணத்தை வேணா கட்டுறேன், பொழைச்சி வந்தா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அவங்க ஜாலியா சொன்னாலும் அவங்க கடந்து போன பாதை எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் தெரியுமா? மனைவி கொரோனா கிட்ட நெருங்கி உதவி செய்ய முடியாது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கண்ணீரும் கம்பளையுமா ஓடி இருப்பாங்க. தெய்வம் தாங்கினார். அல்லேலூயா. ஏதோ தப்பு செஞ்சு விட்டாங்க, பாவம் செஞ்சு விட்டாங்க, அதனால அப்படி விட்டுட்டார்லாம் சொல்லக்கூடாது. சில சமயங்களில் சத்துரு அப்படி பலமாய் போராடுவான். சில சமயங்களில் சத்துரு பலமாய் போராடுவான். ஆனால் கர்த்தருடைய இரக்கம், தேவன் தப்புவித்தார். அப்போ பாருங்க சோத்திரம். அப்போ அந்த நேரத்தில் உதவி செய்ய ஆட்கள் உண்மையை சமைக்க கையை காலம் தூக்க முடியாது. அப்போ யார் சாப்பாடு? பாருங்க, அந்த நேரத்தில் ஜோசப் தகப்பனார் பலவீனப்பட்டார். அவர் போன் அடித்து சொல்கிறாரு, சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. சாப்பாடு வாங்கி கொடுக்க, காலையில் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படியோ ஒரு மனுஷனை பிடிச்சு 2 இட்லி வாங்கி கொடுத்துருக்கோம். குழம்பு கிடையாது,
தண்ணியில் நனைச்சு அதை 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்டு இப்படி காலங்களை வேறு வழி இல்லை, யாரும் உதவி செய்ய போக முடியல, வர முடியல, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனாலும் கர்த்தர் தாங்கினார்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால ஸ்தோத்திரம். மனோகர் கைகாட்டி, மனோகருடைய மனைவி கொத்தக்கடை தகப்பனாருடைய மகள் பொன்னாத்தா சிஸ்டர், அவங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு உடையாந்து நானே உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், இந்த பலவீனம் மாறுற வரைக்கும் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமைச்சு கொடுத்தாங்க. நான் அந்த வீட்டில் இருந்து சமைச்சு கொடுங்க, அங்கேயே படுங்கன்னு அங்கே படுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு தனியாலாம் படுக்க முடியாது, பயமாக இருக்குது, இங்கே வந்து படுத்துக்கிறேன், இங்கே வரக்கூடாதுமா, கொரோனா எங்களுக்கு, கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, அதை கருத்து கவலை இல்லை பாஸ்டர், நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஜீவன் போனால் போகட்டும், அதனால என்ன. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, பரவாயில்லையே கர்த்தர் இப்படி நம்மளை நேசிக்கிற ஒருத்தவங்களை கொண்டு வந்து நிறுத்தினாரே அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த மூலையில் தான் அவங்க படுத்துக்குவாங்க நைட்டெல்லாம். நாங்கள் இங்கே 2 பேரும் லொக்குன்னு இரும்பிக்கிட்டே கிடப்போம். சமைச்சு கொடுத்த 2 நாள், 3ஆவது நாள் ஓன அழுகிறாங்க, தேமி அழுகிறாங்க. ஏமா என்ன விஷயம்? என் குடும்பத்தில் என் மகளுக்கு முடியலை, காய்ச்சல், அவளுக்கு இருமை, இப்போ அவளை பார்க்குறதா உங்களை பார்க்குறதா, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. சொன்னேன், நீங்கள் போய் மகளை பாருங்க, நீங்கள் எப்படி, உங்களுக்கு யார் இருக்கா, ஆண்டவர் தான் இருக்கிறார், ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். அவங்க வேறு வழி இல்லாமல் போனாங்க. அதுக்கு அடுத்து எப்படி என்ன செய்கிறேன்னு எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல, யார் சமைச்சு கொடுப்பா, யார் என்ன பண்ணுவா. அந்த இடத்துல தான் இரட்சகர் சண்முலியை கத்த தந்தார். ஆமாம், அதெல்லாம் நினைவு கூறப்படும் ஒரு நாள், அதெல்லாம் மனதில் வச்சிருக்கிறோம். அதுக்குள்ளே சில பலவீனங்கள் அவருடைய போராட்டங்கள் இருந்தாலும் செய்த நன்மைகள் ஒரு நாள் தேவனும் மறக்க மாட்டார், நாங்களும் மறக்க மாட்டோம். காலம் வரும்போது கத்த செய்வார். அவங்க அம்மா காலம் முடியும்ல, ஆமாம், இந்த எல்லைக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு பாதுகாப்பாக எல்லாத்தையும் செய்வோம். அதெல்லாம் நினைவு கூறப்படும், தேவன் மறக்க மாட்டார். அப்போ பாருங்க சோத்திரம், கிட்டத்தட்ட 20 நாட்கள் 22 நாட்கள் அது கூலிக்கு வரல, சேவை செய்ய முடியாய் வந்தது. அப்போ அந்த பிள்ளை வந்து சோத்திரம் டெய்லி சமைச்சு காலையிலையும் மதியம் சாயங்காலம் 3 வேளை இஞ்சி சாறு போட்டு கொடுக்கணும், ஜூஸ் அடித்து கொடுக்கணும். பாவம் அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. எனக்கு டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது இரவு பகல் வராமல் என்ன பண்ணுச்சு, செஞ்சு கொடுத்துச்சு. சோத்திரம், கர்த்தருடைய பெரிய இரக்கம். அல்லேலூயா, சோத்திரம் இருந்து நமக்கு அந்த நேரத்தில் எல்லா உதவி ஒத்தாசை கொடுச்சு. கை செலவுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் சோத்திரம் அது கூலிக்காண்டி கொடுக்கல, அது சின்ன ஒரு கை செலவுக்காண்டி கொடுத்தது. ஆனால் அவங்க செய்தது மனதில் தேவனுடைய நினைவில் இருக்குது, எங்களுடைய நினைவில் இருக்குது. சோத்திரம் இப்போ அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்க. அம்மா காலம் முடிஞ்சிச்சுன்னா எங்கே போவாங்க? அப்போ இது நினைவு கூறப்படுமா இல்லையா? இந்த எல்லையில் வந்து எங்களுக்கு சேவை செஞ்சது. அப்போ அவங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா? கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நினைவு கூறுவார் கர்த்தர் ஒவ்வொன்றையும். அதனால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து அப்படி தான் நான் மனதில் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். எதிர்காலத்தில் அவங்க அம்மா காலம் முடிச்சுன்னா இங்கே அவங்களுக்கு ஒரு செட்டை போட்டு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களும் செய்து கொடுக்கப்படும். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த நேரத்தில் தேவன் பராமரிச்சாரே, அந்த மகளை கொண்டு எங்களுடைய தேவைகளை என்ன பண்ணார், பூர்த்தி செய்தார். பொருளாதாரம் ஒரு பக்கம் பெரிய நெருக்கம். கிட்டத்தட்ட அந்த 25 நாளில் 30,000 ரூபா செலவானுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, காசு பணம் கையில் இல்லை. ஆனால் ஒரு மனசு சொல்லுது, அப்பாட்ட கேட்கலாம், அப்பாட்ட கேட்கலாம், 1,00,000 ரூபா கேட்போம். ஏன்னா எனக்காண்டி ஒரு கைமாத்தா ஒருத்தர் உதவி செஞ்சிருந்தார். அந்த பிரதர்ஷை நாட்களில் ஒரு 40,000 ரூபா கொடுத்துருந்தார். எனக்கு கொரோனா வந்துருச்சுனோன்னு அவங்களுக்கு வயிறு கலக்கமா கலக்காது, பிழைச்சி வந்தால் தானே என் கையில் காசு வரும், இல்லைன்னா அவங்க அப்படி நினைக்க மாட்டார். ஆனால் என் மனசு அடிச்சுக்குது, ஐயோ எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்தாகணுமே, கைக்கும் செலவுக்கு வேணும், கையில் 1,00,000 ரூபா இருந்தால் நலமாக இருக்கும், அப்பாட்ட கேட்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நான் அப்பாட்ட என்ன பண்ணதில்லை, கேட்டது கிடையாது. மனுஷன்ட்டையும் கேட்டது கிடையாது, அப்பாட்டையும் கேட்டது கிடையாது. ஏசப்பாட்ட மட்டும்தான் கேட்பேன். அதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு சரி கர்த்தர் கொடுப்பீங்கப்பா, நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி மனசில் அப்படி நினைக்கிறேன். ஃபோன் கால் எங்கள் அப்பாட்டேருந்து வருது, என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பேச முடியல, என்னடா இருமுறை வந்து பார்க்கவா? வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் கைவிட மாட்டார். செலவு காசு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இல்லைடா நான் ஒரு 1,00,000 ரூபா போட்டு விட்றேன்.
நீ செலவை பார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே 1,00,000 அவர் என்ன பண்ணார், போட்டு விட்டார். வந்த நிமிஷத்தில் முதல்ல 40,000 என்ன பண்ணேன், அடைச்சி விட்டேன். சோத்திரம். அதுக்கப்புறம் 30,000 செலவு பண்ணேன். அப்புறம் மீதியை வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாட்ட திருப்பி அந்த கடனை அடைச்சிட்டேன். ஒரு சில மாதத்தில் அந்த கடனை அடைக்க எங்கள் அப்பாட்ட வாங்கினாலும் கொடுக்கணும்ல. சோத்திரம். ஆண்டவர் கொடுக்க வச்சார். அந்த பணம் 1,00,000 திருப்பி என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். அப்போ பாருங்கள், தேவன் நம்முடைய தேவை அறிஞ்சு சந்திக்கிறார்ல, அதுக்கு ஒரு மனுஷனை வச்சுருந்தார்ல. எங்கள் தகப்பனார் வச்சுருந்தார். நான் கேட்கல இல்லை, கேட்டால் நான் கேட்டால் யார் வேணாலும் கொடுப்பாங்க. என் மேலே அத்தனை பேர் மேலுக்குள்ளே நான் நம்பிக்கையை வளர்த்து வச்சுருக்கிறேன். ஆமாம், எங்களுடைய ஆவிக்குரிய ஊழியக்கார்ட்ட சொன்னால் அடுத்த நிமிஷம் நான் எப்போ சொன்னாலும் சரி தான், யாருக்காக சொன்னாலும் சரி தான். ஆனால் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆகா இப்படியெல்லாம் சொல்கிறாரு, நமக்காண்டி ஒரு 10 லட்சத்தை வாங்கி கொடுக்க, 10 லட்சம் வாங்கி தந்தா கொடுப்பாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏசுனாரை தான் காமிப்பேன். என்னை நடத்துகிற ஏசுனாரை தான் காமிப்பேன். அவர்கிட்டே கேளு. ஆமாம், அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. உனக்கு ஒரு பிரச்சனை என் கையில் இருந்தால் உனக்கு உதவியாக கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி சோத்திரம் மற்றவங்கள்ட்ட போய் நிற்க மாட்டேன். அதனால் ஆண்டவர் அற்புதமாக அந்த தேவைகளை என்ன பண்ணார், சந்தித்து ஆச்சரியமாக நடத்தினார். ஏன் சொல்ல வரேன்னா, நீ வியாதியில் படுக்கையில் இருக்கும்போது உன்னை தாங்குகிறது மாத்திரமல்ல, 25 நாள் கழித்து அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து கத்த தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அப்படிதான் மலர் சிஸ்டரை கத்த தூக்கி எடுத்தார் அந்த காலகட்டத்தில். அப்படிதான் ஜோசப் தகப்பனார். அவரெல்லாம் உடம்பெல்லாம் ஆளை பார்த்தா அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு மெலிஞ்சிட்டார். சோத்திரம். அங்கே இருக்கிறவங்களாம் இவர் பிழைச்சி வந்துருவாரான்னு சந்தேகப்படுற இடத்துக்கு போயிடுச்சு. எங்கள் பாஸ்டர்லாம் அழுதுட்டார். ஐயோ, இந்த செந்துர ஊழியத்தை அடுத்து யார் செய்வா, இவங்க 2 பேரும் போயிட்டா பிள்ளைகள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் தேமி தேமி அழுகிறார், செபிக்கிறார். ஏன்னா இந்த ஊழியத்தை யார் செய்ய போகிறான்னு தெரியலையே, இவங்க பிழைச்சி வருவாங்களாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கேள்விக்குறியாயிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் கடந்து போகணும். நல்ல ஊழியக்காரவங்களாம் சும்மா இல்லை, எத்தனை பாதைகளுக்குள்ளே தெய்வம் நடத்தி வராருங்கிறத புரிஞ்சுக்கணும். அவனுடைய பெரிய இரக்கம். சோத்திரம். தூக்கி எடுத்தார், நிலை நிறுத்தினார், தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதிர்காலத்தில் அப்படியெல்லாம் சூழ்நிலை வரும்போது பயப்படாதீங்க. தேவன் வியாதியின் படுக்கையில் தாங்குவார். அந்த படுக்கையை மாற்றி தெய்வம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். அவர் பாதுகாப்பாருங்க. நம்ம ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசு மனிதர்களும் எதிரான காரியங்களும் எவ்வளவு தீவிரமா எழும்பி வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பாராம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு மரண போராட்டங்கள் வந்திருக்கும். கடந்த நாட்களில் சக்தி அப்பாவுக்கு ஒரு 3 நாள் ஒரே விக்கல். எங்க அப்பா கேட்டார், என்னடா இவர் இங்கே வந்து போட்டிருக்கிற, செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா என்னடா பண்றது? ஏன்னா அப்படி விக்கிக்கிட்டு கிடந்தாரு. அவர் முடியலைன்னு விக்கிட்டு இருந்தாரு. இங்கே வந்து சர்ச்சில் வந்து போட்டுருங்க, செவம் பண்ணுவோம், ஆண்டவரை உதவி செய்வார், எங்கிட்ட சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா தேவன் கிருபை பாராட்டிடுவார் அப்படின்னு சொல்லி. விக்கல்னா விக்கல், தொடர்ச்சியான விக்கல். அது ஒரு ஆவியுடைய போராட்டம், மரண போராட்டம். ஆவியே விட்டுருவாங்க வேற காலி பண்ணுறதுக்கு. எங்கள் அப்பாவே சொன்னார், செத்து போயிட்டாருன்னா என்னடா அவர் இப்படி விற்கிறாரு அப்படின்னாரு. அதெல்லாம் ஆகாது, ஒன்றும் ஆகாது, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சோத்திரம் உயிரோட வச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். நம்மளை பாதுகாத்து நம்மளை உயிரோட வைப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். பூமியில எப்படி இருப்பான்? ஆமா, சோத்திரம். அதுபோல எங்க மாமனார் மாமியாவும் சோத்திரம், அவங்களும் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டாங்க. கடலூர்ல அவங்களை தொடர்ந்து பாதுகாக்க முடியல. அதை தொடர்ந்து சென்னைக்கு கொண்டு போய் சோத்திரம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆண்டுடைய இறக்கத்தினால சோத்திரம் அங்கே இவங்களை பராமரிக்க முடியல. யாராவது போய் பார்க்கணும்ல, கூட ஒரு ஆள் இருக்கணும்ல. யார் போவா? காய்ச்சல் தான் போவாங்க. காசே கொடுத்தாலும் கொரோனாலாம் போவாங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தையா கட்சியால் போன் அடிக்குது, என்ன பண்றது? இப்போ அம்மா இருக்கிறாங்க, அவருக்கு கொஞ்சம் பலவீனம் இருக்கு. இங்கேருந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து அங்கேயும் சாப்பாடை 3 வேளை கொடுத்து விடணும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து போய் கொடுக்கணும், துவைச்சு கொடுக்கணும். இந்த வேலையை செய்கிறது யார்? பெரிய கேள்வி. யார் வருவா அந்த இடத்துக்கு? ஆண்டவர் அதுக்கு ஒரு மனுஷனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஆமாம், புதுக்கோட்டையில் சபை விசுவாசி என்னை ரொம்ப நேசிப்பான். சக்தின்னு ஒரு தம்பி, கேள்விப்பட்டீங்களா? குண்டு சக்தி. அவன் என் மேலே பிரியமாக இருப்பான், அண்ணன் அண்ணன்ட்டு. அப்போ ஆரம்ப காலத்துலலாம் அவங்களுக்குள்ள நம்ம அனுகூலமாக இருந்ததுனால ஆபத்து வரும்போது நமக்கு அவங்க துணையாக வந்து நின்னாங்க. தேவன் அதை செய்து கொடுத்தார். சோத்திரம். விசுவாசியாக இருக்கிற நாட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச எல்லா விதத்திலும் நம்ம நிற்போம் அவங்களுக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால சொன்னா,
இப்படி இருக்கடா பிரச்சனை, என்னடா போய் விட்டுட்டு வர முடியுமா? கொரோனாவது கிரணாவது அது, நான் போகிறேனே, போய் அங்கே குடியிருக்கிறேன். இங்கே ஹாஸ்பிட்டலு தாயும் தகப்பனுக்கு பக்கபலமாக நின்னான். சோத்துரும். அப்புறம் அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச, அவன் வேலையை விட்டு வந்து நிற்கிறான். அதனால் அவனுக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னோம். அதே போல் அவங்க செஞ்சாங்க. கர்த்தர் சோத்திரம். காசு பணம் பெருசு அல்ல, ஆனால் அந்த நேரத்தில் வந்து நிற்கணும் இல்லை. சோத்திரம். அப்போ தேவன் அப்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்ல, நமக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி கொடுத்தார்ல, நம்முடைய படுக்கையிலே அவர் தாங்கும்படி தேவன் அந்த மனுஷனை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் படுக்கையை மாற்றி தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுபோல பாதுகாப்பார். சாசி எப்போ வேணாலும் நமக்கு மரண போராட்டத்தை கொண்டு வருவான், ஆனால் அதில் பாதுகாப்பார். உயிரோடு நம்மளை வைப்பதற்காக தேவன் பாதுகாப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம். சவுல்னால தாவீது சொல்லுவான், எனக்கும் மரணமும் ஒரு அடி தூரம் தான். எத்தனை அடி தூரம்? ஒரு அடி தூரம் தான். ஆனாலும் ஆமை சோதரம், தேவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ராணுவம் ஒரு மனுஷனை தேடுது. ஒரு நாட்டின் ராணுவம் யாரை தேடுது? தாவீது சொல்றான், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவங்க கையில சிக்குவேன். தாவீது சொல்றான், என்னைக்காவது ஒரு நாள் உங்க கையில சிக்கிறேன், அதனால நான் பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடிடுறேன் அப்படின்னு பெலிஸ்திய தேசத்துக்கு தப்பி போறார். அப்ப மரணமும் எனக்கு ஒரு அடிதான், ஆனா தேவன் தப்பு வைக்கிறார், பாதுகாக்கிறார். பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான். பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பாக்கியவானா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க சமாதானமா இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் காரியங்கள் முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பொறுப்பெடுப்பார். முதிர் வயதிலும் தாங்குவேன் சொன்னவர் அவர் தாங்குகிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த பூமியில நம்ம பாக்கியவான்களா இருப்போம், பாக்கியவதிகளா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது. அல்லேலூயா. எங்க அம்மா இந்த பூமி, இந்த இடத்துல சமாதானமா சுகமா இருக்கிறாங்க. ஆமா, எங்களோட இருக்கிற ரொம்ப சொந்தம். அவங்க பாட்டு எந்திரிப்பாங்க, காலைன்னு ஒரே நடதான், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும். சோத்திரம். கோழியை பார்க்கறது, அதை பார்க்குற, வீடு வாசலை கூட்டுறது, இந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை மேய்க்கிறது. சோத்திரம். அந்த 2 பிள்ளைகளை மேய்ச்சிக்கிட்டு சோத்திரம். அந்த மாடு இருந்துச்சு, இந்த மாட்டுக்கு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாடு இல்லை, கர்த்தருக்கு சோத்திரம். அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க சோத்திரம் எங்கள் அப்பாவோட இருந்த நாட்களை விட இந்த நாட்களில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன எங்கள் அண்ணனை குறித்து துக்கப்படுறாங்க. ஆண்டவர் எங்கள் அண்ணனை ரசித்து கொண்டு வருவார். சரி போகட்டும். ஏன் சொல்கிறேன்? பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான். பூமியில ஒரு சமாதானத்தோடு சுகமாய் ஜீவிப்பதற்கு. அதனால உங்கள் முதிர் வயதை அப்படி விடமாட்டார். என்னுடைய முதிர்காலத்தை கர்த்தர் அப்படி விடமாட்டார். தேவனுக்கு பிரியமாய் தேவனை பிடித்து கொள்வோமானால் அருமையான பராமரிப்புகளை வைத்து தெய்வம் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால என் பிள்ளைகளை நான் நம்புறதில்லை. சோத்திரம். என்ன தேவன் பராமரிப்பார். என் முதிர்காலம் முழுவதும் யார் பராமரிப்பார்? கைவிட மாட்டார், பராமரிப்பார். அதனால பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். தேவன் நமக்காய் ஆட்களை ஏற்படுத்துவார். தேவன் மேலதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். பாக்கியமானா இருப்பான். முதிர் வயதுல நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தந்து தெய்வம் ஆசீர்வதிக்கணும். கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, பேசிக்கிட்டு, திட்டிக்கிட்டு, சங்கடப்படுத்திக்கிட்டு, வருத்தத்தைப்படுத்திக்கிட்டு. சோத்திரம். எவ்வளோ இடங்கள்ல எவ்வளோ சங்கடப்படுறாங்க பெரியவங்க, வயதானவங்க. கர்த்தர் நமக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் பூமியிலே பாக்கியவான்களா இருப்பீர்கள். பிள்ளைகள் உங்களை அனுசரிப்பார்கள். இல்லைன்னா அந்த இடத்துக்கு தெய்வம் யாரையாவது கொண்டு வருவார். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நீங்க பொக்கிஷம். கர்த்தருக்கு பொக்கிஷமாய் உங்களை பார்க்கிறார். ஒரு நாள் முதிர் வயதில் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார், தாங்கிடுவார். சோத்திரம். அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். எதிராளிகளுடைய இஷ்டத்துக்கு நம்மளை என்ன பண்ணிட மாட்டார். ஆமா, எதிராளி அவன் இஷ்டத்துக்கு நம்மளை ஒன்றும் என்ன பண்ணிட முடியாது. அதை தான் சொன்னேன், அடிமைக்கு ஆண்டவர் 9 அடுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறான்னு சொன்னேன். சத்துரு அவ்வளோ சீக்கிரம் தொற்ற முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி தேவன் ஒப்பு கொடுக்கவும் மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை ஆராதிக்க. இதெல்லாம் நினைச்சா அவருக்கு சோத்திரம், அவரை துக்கப்படுத்த முடியுமா? சோத்திரம். அவர் சொல்லி ஒன்று செய்யாம இருக்க முடியுமா? சோத்திரம். வாழ்நாள் முழுவதும் அந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளை சொர்க்க பாக்கியத்தில் சேர்த்து அவரோடு பக்கத்தில் என்ன பண்ண போறார்? வைத்து கொள்ள போகிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன். அதனால ஒரு நாளும் நம்முடைய எதிராளி சத்ரு அவன் இஷ்டத்துக்கு ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார். ஆனா பூச்சாண்டி காட்டுவாங்க, வெற்றம்பாரு குத்துறம்பாரு. சோத்திரம். பேங்க்குக்கு நேற்று போயிருந்தேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் ஒரு வேலையா. அங்கே ஒரு மனுஷன் சோத்திரம், பிஜேபி வெள்ளையன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க. நல்லா தம்பி எத்தனை மணி? சொல்கிறா சார் கேட்குறாரு சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதே இடத்துல தான் அந்த மனுஷன் சொன்னார், உன்னை கொலை பண்ணி போட்டு என் மதத்துக்காக நான் ஜெயிலுக்கு போவேண்டா அப்படின்னாரு.
ஆனா கர்த்தர் எப்படி செய்தார் பார்த்தீங்களா? அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை என்ன பண்ணல, நம்மளை எதிர்த்தவங்க கொஞ்சம் பேர் உயிரோட இல்லை. இன்னைக்கு அநேகர் எதிர்த்தவங்க ஒரு சிலரை தேவன் நமக்கு அனுகூலமா மாற்றி வச்சிருக்கிறார். சோத்திரம். சிலர் எதிர்த்தவங்க இப்ப எதிர்க்கிற இடத்துக்கே வரல. அந்த அளவுக்கு கர்த்தர் காரியங்களை மாறுதலாக்கி வைத்திருக்கிறார். எனக்கு நேற்று பார்த்து ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு காரசாரம் ரெக்கார்டு வச்சிருக்கிற என்ன பேசுனாலாம் அந்த கெட்ட வார்த்தை போட்டு அவ்வளவு மோசமா பேசுன வார்த்தைகள். சோதரன், இந்த பாதையில நீ போயிருவ, வந்துருவ, சச்சாவை கட்டிடுவ, நடத்திடுவ, நாங்க விட்டுருவோமா, பார்த்துருவோமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு என்னை பார்த்தோன்னா அவரு அவ்வளவு சந்தோஷம். சோத்திரம். ஃபாதர் அப்படிங்கிறாரு. நான் கேட்ட வார்த்தையில திட்டினவர் இன்னைக்கு ஃபாதர் அப்படிங்கிறார். அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. தேவன் எப்படியெல்லாம் செய்கிறார் பாருங்க. சோத்திரம். கொலை பண்ணுவேன்னு சொன்னவன் ஃபாதர்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்றார். ஆமா, சோத்திரம். அவருடைய முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் பலவீனப்பட்டு கிடந்தார், போய் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுட்டு, ஆமாங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, சாக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி ஜெபிச்சுட்டு வர கர்த்தர் உதவி செஞ்சார். சோத்திரம். அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னடா இந்த மனுஷங்க இவ்வளோ தீமை செஞ்சோம், நமக்கு நன்மை செஞ்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி, சரி போகட்டும், தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும், அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க, சத்துடைய இஷ்டத்துக்கு நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால உங்க எதிராளிகள் யாராவது இருந்தால் வெட்டுறேன் குத்துறேன், உன்னை கொலை பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஆச்சா ஊச்சான்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, சத்துருடைய இஷ்டத்துக்கு என்னையெல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். கண்ணின் மணி போல தெய்வம் என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். சோத்திரம். அதே 41வது அதிகாரம் முதல் வசனத்துல 2வது பகுதியை வாசிக்கும் போது, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாராம், விடுவிப்பார். அப்ப தீங்குன்னு ஒரு நாள் இருக்குல்ல, வரும், எல்லாருக்குடைய வாழ்க்கையிலும் வரும். தீங்கான ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் வரும்போது தெய்வம் சொல்றாரு, அந்த தீங்கான காலத்துல உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்லி வர நான் படிச்சுட்டு வந்தேன். இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்றாரு, அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருப்பாரு. அது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா அந்த முதல் வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவா. இவங்களுக்கு தான் இத்தனை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். யாருக்கா, சிறுமைப்பட்டவங்க மேல் ஒரு சிந்தை வைத்தால் அவங்க பாக்கியவான்கள். தீங்கு நாளில் கர்த்தர் அவர்களை தான் விடுவிப்பார், கர்த்தர் அவனை தான் பாதுகாப்பார். ஆமை சோத்திரம். அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனை வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் என்ன பண்ணுவார். யாருக்கு சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வரார். சிறுமைப்பட்டவர்னா யாரு, கணவன் இல்லாதவங்க, தாய் தகப்பன் இல்லாதவங்க, ஆதரவற்றவங்க, அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், ஏழைகள், எளியவர்கள். ஆமை சோத்திரம். இப்படிப்பட்டவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். இவங்க மேல ஒரு சிந்தை வைக்கணுமா அப்படின்னா என்ன, கவனம் வைக்கணும். ஒருவேளை அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குமானால் அதை நிறைவேற்றுகிறதில்ல நம்முடைய கரந்தாம் முதல் கரமாய் முந்தி நிற்கணும். அல்லேலூயா. உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, அவங்க வாழ்வதற்கு வேண்டிய வசதி வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் நம்முடைய திருச்சபை மக்களாக இருந்தாலும் இல்லை புறஜாதிகளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவர்கள் மேல் ஒரு சிந்தை வைத்து அவர்களுக்கு அந்த நன்மையை என்ன பண்ணணும், செய்து கொடுக்கணும். அப்படி செய்து கொடுப்போமானால், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை ஆசீர்வாதங்களை தெய்வம் தந்து என்ன பண்ணுவார், நடத்துவார். எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஒரு சாட்சியை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படி சத்தியுடைய தகப்பனார் இருக்கிறார். ஆமாம். இப்போ அவங்க மாமியாவுக்கு ஆள் இல்லை, அவங்க மயங்க பார்க்கல, பராமரிக்கலை. அதுபோல் சண்ம ஒளியும் இருக்குது, அவங்க கொழுந்தியாதான், அதுக்கு ஒரு ஆதரவு கிடையாது. இப்போ அம்மாவும் மகளுமா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சொந்தமான வீடு வாசல் இல்லை. அப்போ சக்தியுடைய தகப்பனாருடைய இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு சொந்தமான இடம் இல்லாதனால அந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதில் இவங்க தயவு பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதை கர்த்தர் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? வாடகை வாங்குறீங்களா, எவ்வளோ வாங்குறீங்க, டாட்டா காமிக்கிறார். வாடகைலாம் ஒன்றும் வாங்கலை. சோதரம். அவங்க எவ்வளோ காலம் வேணாலும் தங்கி போகட்டும் அப்படின்னு அவர் செஞ்சிருக்கிறார்.
அவர் செஞ்சதுக்கு தேவன் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? சோதரம் அவங்க மகன் ஊழியம் செய்கிறாப்புல, எங்க அந்த வீடு அவருக்கு இலவசம், அந்த சர்ச்சு அவருக்கு இலவசம், வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவர் வாடகை வாங்கலை, அதனால கத்தர் அதை செய்கிறார். இன்னொரு மகன் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அதுக்கு புல் ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, வீடு ஃப்ரீ, ஆளினால் ஃப்ரீ. நம்ம ஒரு இடத்துல விதைக்கிறதை தேவன் பார்ப்பார். ஆனால் அது அன்னைக்கு விதைச்சோம், எத்தனையோ வருஷங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ தேவன் அதெல்லாம் நினைவு கூர்ந்து அதெல்லாம் செய்கிறாரா இல்லையா? செய்வார். அவங்கள விரட்டி விட்டு பாருங்க, தேவனும் கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன பண்ணிடுவார்? எப்போ வாடகை கொடுன்னு கேட்டுருவார். அப்புறம் இங்கேயும் கத்தரை மாற்றி விட்டுருவார். அதனால தான் சிந்தை, சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை நமக்கு நன்மை செய்யும்போது நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு கத்தர் நன்மையை செஞ்சிருவார். சோதரம் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் எனக்கு அநேக பிள்ளைகள் உதவியாக இருக்கிறாங்க. நம்ம அந்த நாட்கள் அப்படி உதவியாக இருந்ததுனால இன்னைக்கு கத்தர் எனக்கு அனுகூலமான உதவியான காரியங்களை என்ன பண்ணுறார்? ஏற்படுத்தி கொடுக்குறார். சோதரம் ஒத்த கடையில் மேலே வீடு கட்டணும். அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, தங்கம் தாயார். அவங்க ஊழியத்தில் கிடைச்ச எனக்கு ஒரு பெரிய சொத்து, லக்ஷ்மி அம்மா மாதிரி பெரிய சொத்து. அதே மாதிரி முத்துலட்சுமி அம்மா மாதிரி வயதான இருக்கிற ஒவ்வொரு அம்மா மாதிரி அவங்க ஒரு பெரிய சொத்து. அவங்களுக்கு ஒரு ஆசை, சோத்திரம் எப்படியாவது இந்த முன்னால் கொஞ்சம் இடிச்சிட்டு கிச்சன் கட்டணும்ப்பா, மேலே கட்டணும் அப்படின்னு. அப்போ அதில் பிரயாசப்பட்டு அந்த வேலையில் அவங்க பிள்ளைங்க எல்லாம் அதில் எல்லாரும் ஆசாரிக்க, கொத்தனார், எல்லா வேலையும் செய்கிற ஆட்கள் அவங்க பிள்ளைங்க. ஆனால் அந்த காரியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, கடந்து வர முடியல. அப்புறம் ஆண்டுடைய இறக்கத்தினால அவன் முயற்சி எடுத்து அந்த வேலையை செய்ய கத்தர் கிருபை செய்தார். பார்த்தா சோத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு கொத்தனாரை பிடிப்பேன். கம்பு கட்டுவாங்க, வரமாட்டாங்க. வர்றது மாத்திரம் இல்லை, அடுத்த நாளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த கட்டடத்தை கட்ட 11 கொத்தனாரை மாற்றினேன். அவன் ஒரு இடத்துல முடியாதுன்னா நான் வேற ஊர்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஆனால் வேலை டெய்லி நடக்கும். நீ எவ்வளோ தடையை கொண்டு வா, செபிச்சு காரியத்தை என்ன பண்ணிடுவோம். அவனும் அடுத்து அவன்கிட்ட பேசிடுவான், நான் கட்டின கட்டடம்டா, நீ எப்போ வேலை பார்க்கலாம். அவன் 2 நாளில் போயிடுவான். அவன் போனவொன்னே 100 ஆளை கொண்டு வந்துடுவார். இப்படி 11 பேரை வச்சு அதை என்ன பண்ணோம், கட்டி முடிச்சு. அப்போ கட்டடத்தை கட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அதுக்கு செங்கல், அந்த கல் அதெல்லாம் ஏற்றுனது நான். ஆமாம், அதில் வந்து இந்த நிலைக்கு சோத்திரம் கடப்பாக்கல் வைக்கணும், பிடிச்சிக்க ஆள். அதனால நான் போய் இன்னும் என் முதுகை தான் சப்போர்ட்டாக கொடுத்தேன். அந்த முதுகு சப்போர்ட்டில் வச்சு தான் கொத்தனார் கட்டுறாரு. சோத்திரம் அப்போ அது அந்த அந்த காரியத்தெல்லாம் அன்னைக்கு செஞ்சதுனால இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு மேலே கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சோத்திரம் நம்ம காசுக்கு செய்யலை, எதுக்கும் செய்யலை. இது மாதிரி அநேக இடத்துல செய்ய கத்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அதை விதைச்சதுனால இன்னைக்கு கத்தர் என்ன பண்ணுறார், இன்னைக்கு அதை அறுக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் பிள்ளைகளுக்கு காலைல 6 மணிக்கு வேலையை துவங்கிச்சுன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வேலை முடியுது. 3 வேளை சோறு தான் போடுறேன், அவ்வளோதான். கூலியெல்லாம் கொடுக்கல. சரி கை செலவுக்கு இருக்கட்டும்னு கொஞ்சமாக கொடுத்தேன், அது வேண்டான்னு தள்ளுதுங்க. அப்புறம் கட்டாயப்படுத்தி சத்தம் போட்டு இருக்கட்டும் கை செலவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஏன்னா நம்ம விதைச்சி வர்றோம். சோத்திரம் அதை தேவன் என்ன பண்ணுறார், புதுக்கோட்டையில் ஊழியத்தில் ஏதாவது ஒரு வேலைன்னா அடுத்த நிமிஷம் போய் நின்று அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். ஒரு ரூபாய் எதிர்பார்க்க மாட்டேன். பாஸ்டர் ஒரு கொட்டேஷன் போட்டு ஒரு 1.5 லட்சத்துக்கு ஒரு செட்டு போடணும்னு முடிவு பண்ணார். அதை ஆண்டுடைய இறக்கத்தினால ஓடி போய் நின்று 75,000 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டு வர கத்தர் கிருபை செஞ்சார். அதனால பாருங்க, இந்த செட்டு போட சோத்திரம் திலக்புரை வந்து 1 ரூபா வாங்காமல் அத்தனை ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்டு 5,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டு போயிட்டார். இதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா 30-40 ரூபா வரும் செட்டு போடுறதுக்கு. அப்போ நம்ம பிரதிபலன் பார்க்காம செய்யும்போது தேவன் எப்படி செய்கிறார் பற்றியில, கத்தர் நல்லவர். அதனால சோத்திரம் நன்மையை விதைங்க எல்லா இடத்திலும். அதற்குரிய பிரதிபலனை தேவன் என்ன பண்ணுவார், தருவார். நிச்சயமாக தந்து காண்பிப்பார். அதெல்லாம் நான் இருக்கிறேன். எவ்வளோ காரியங்களை சொன்னால் சாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம், அநேக சாட்சிகளை சொல்லலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் கவனம் செலுத்துங்க. யாராக இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்படுறாங்க ரட்சிக்கப்படலை, நம்முடைய உறவுக்காரன் எதிரி யாராக இருக்கட்டும், அவன் ஒரு வியாதியில் பலவீனப்பட்டானா ஓடி போய் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணிருங்க, சோதரம் அவங்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு வந்திருக்கு. சோமனுங்க பொருளாதாரத்தில் கஷ்டமா, எந்த டெத்து விட்டு கூட கையை வீசிட்டு போகாதீங்க. நம்மளால் முடிஞ்சு, நம்ம சகோதரனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி கரத்தை என்ன பண்ணுங்க, நீட்டுங்க. ஆளுக்கு கொஞ்சம் போட்டு அந்த காரியத்தை நமக்கு என்ன பண்ணலாம், நன்மையை செய்யலாம். இதெல்லாம் தேவன் கவனிப்பார். நமக்கு ஒருத்தர் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம்.
அதுபோல தான் நம்ம மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணணும்? அப்போ சரீர உழைப்பை கொடுக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும். சோத்திரம் ஆத்திர அவசரத்தில் கூட வந்து என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் கணக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே போனால் என்ன கணக்கு, இங்கே போனால் நமக்கு என்ன வருமானம் கிடைக்குது, இங்கே நான் இப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில் உருப்பட முடியாது. சோத்திரம் அதே கணக்கில் தான் வந்து நாளைக்கு நமக்குன்னு ஒரு ஆள் வந்து அவன் வந்து கணக்கு கேட்பான், கணக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால் இது மாதிரி பகுதியில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எந்த அளவுக்கு விதைச்சிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அறுவடையில் கடந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. சோதரன் நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், சாந்தி செட்டை எழுத மாட்டேன், எல்லா வேலையும் A to Z நானும் தான் அந்த இடத்துல நின்று தான் அந்த வேலையை செய்கிறேன். ராமேஸ்வரத்தில் காங்கிரீட் போடுறான், இங்கேருந்து ஓடுறேன், ஓடி போய் அங்கே சிமெண்ட் அள்ளி கொட்டி, ஜல்லி அள்ளி கொட்டி, மண் அள்ளி கொட்டி, அது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன், நான் நிற்கிறேன் நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் தேவன் நம்முடைய வேலைன்னு வரும்போது என்ன பண்ணுறார்? எத்தனை ஆள் போனாலும் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துருவார். ஏன்னா நான் விதைச்சிட்டு வந்திருக்கிறேன். கத்தர் அறுக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கத்தர் நல்லவர். அதுபோல் சோதரன் பீலாவுடைய தாய் தகப்பனார், அவங்க வீடு வேலை சோதரன், அந்த வீட்டு வேலைக்கும் இங்கேருந்து அங்கே ஆள் இல்லை, ஆம்பளை ஆள் யாரும் இல்லை, அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியாது. எது செஞ்சாலும் தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் பரப்பட மாட்டோம். தேவன் நடத்துதல் இருந்தால் தான் காரியத்தை செய்வோம். ஏன்னா அவர் கூட வந்தால் தான் அந்த காரியம் சிறப்பாக முடியும். கிட்டத்தட்ட ரொம்ப குறுகின நாட்கள், 10 நாள் கூட இல்லை, 10-11 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சகல வேலைகளையும் முடித்து வெளியில் வந்தோம். கத்தருக்கு சோத்திரம். அடுத்து அவங்க வீட்டுக்கு வரவன் வீடு தெரியாமல் போயிட்டான். ஏன்னா வீடோடைய தோற்றமே என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. எங்கடா இங்கே இருந்த வீடை காணோம்னு போயிட்டான். பார்த்தா என்ன, போன வாரம் வந்து பார்த்தா வீடு இப்படி இருக்குது, இப்போ இப்படி வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஆட்களை தான் கூப்பிட்டு போயிருந்தேன். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணிக்கு தான் வேலை முடியும். கத்தர் சோத்திரம். அப்படியெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வர கத்தர் கிருபை செஞ்சார். அப்போ உடனே கேட்டார் ஒருத்தர் என்கிட்ட வந்து, நீங்கள் அப்படியே வந்து எங்கள் வீடை கட்டி கொடுக்கணும். இந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண, ஏய் இதெல்லப்பா எங்களுக்கு பொழப்பு, நாங்கள் ஆள் இல்லைங்கிறதுக்காண்டி வந்தோம், இல்லைன்னா நாங்கள் நகர கூட மாட்டோம். சோதரம் எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது, பல ஜோலிகள் இருக்குது. சோதரம் அவங்களுக்கு வேறு ஆள், ஆம்பளை ஆள் இல்லை, வேறு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. அப்புறம் ஜோம் பண்ணோம், தேவன் நமக்கு அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையில் இறங்கணும். சோதரம் அது 1 மாதத்துக்கு மேலே செய்வாங்க அந்த வேலையை. அதை செஞ்சு முடிக்கிறதுக்கும் சோதரம் சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது. தெய்வம் நமக்கு துணையாக நின்னதுனால அந்த வேலைகளை செஞ்சு முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். பிரதிபலன் இல்லாமல் அதை பார்க்கறதுனால இன்னைக்கு சோதரம் அவங்களுடைய காரியமாக கொண்டு மேலே கட்டடங்களை எழுப்ப கத்தர் கிருபை செய்கிறார். இதை இன்னைக்கு அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செஞ்சோம் இல்லை, தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால கத்துடைய பிள்ளைங்க சோதரம் தேவன் பார்க்கிறான்னு நினச்சி நீங்கள் கத்துடைய காரியங்களை கவனம் செலுத்தி பாருங்க. கத்தர் எல்லாவற்றையும் நினைவு கூறுவார். எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அதனதன் காலத்தில் நினைவு கூர்ந்து அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? செய்கிறவராக இருக்கிறார். அதனால சிறுமைப்பட்டவர்கள் மேல் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஒருத்தனுக்கு ஆகாரம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் ஆகாரத்தை செஞ்சு கொடுத்துரும். குடியிருக்க வசதி வாய்ப்பு இல்லை பாருங்க. பொண்ணோட பாலகிருஷ்ணன் வீடு திடீர்னு உடனே காலி பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. எங்கே போவேன்னு சொல்லி அப்படியே ஒரு கண் கலங்கி நின்னார். நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வாங்க, இருக்கலாம், பார்த்துக்கலாம், வீடு கிடைக்கிற வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு 7 நாள் இருந்து 3 வேளை ஆகாரம் கொடுத்து சோத்திரம் அந்த பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி சகல வேலைகளையும் செய்ய கத்தர் கிருபை செய்தார். அவர் வீடு தேடுறதில்ல, அவர் போய் தேடி பார்த்து ஒரு வீடை பிடிச்சி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவருக்கு ஒரு வீடு கிடைக்கணும், பக்கமாக இருக்கணும், உதவி செய்யுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் செல்வ அரசுபுரம் மூலியமாக ஒரு வீடு கிடச்சிச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் அற்புதமாக இப்போ அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் அறியாமல் கொஞ்சம் தூரமாக விலகி இருக்கிறாங்க, ஆனால் மீண்டு வருவாங்கன்னு கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வச்சிருந்து ஒரு 7 நாள் அந்த பொருளாதார நெருக்கம் இருந்தாலும் அதன் மத்தியில் அதெல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். ஆமே சோதரர். வீடு இல்லாமல் இருக்குது, நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. கூட பரப்புகள் வரலையே அந்த இடத்துக்கு, உறவுகள் வரலையே அந்த இடத்துக்கு, ஆனால் நம்ம ஆதரவு கொடுக்க கத்தர் நமக்கு கிருபை செய்தாரே. அல்லேலூயா. அப்படிதான் செய்யணும். சோதரர் இந்த விஷயத்தில் பீலா எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த காரியங்களை கடந்து போகிறதுக்கு இலகுவாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு ஆளை வந்து விட்டால் நீங்கள் விடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் புருஷமார் வந்து ஏமா ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும், சமைச்சு போடணும் விடுமா? மாமியாரே விறகட்டை அடித்து விரட்டி விட்டுரும். மாமனார் பார்த்த பார்வையில் ஓடி போயிடுவார், அத்தாடி நீ விஷத்தை வச்சு கொண்டாலும் கொண்டு விடுவோம் போல. இப்படி இருந்தால் ஊழியம் செய்ய முடியுமா? இப்படி இருந்தால் குடும்பத்தை நடத்த முடியுமா? குடும்பத்தில் பெண்கள் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்திலாம் ஒத்து வந்தால் தான் சோத்திரம். அன்னைக்கு 3 வேளை எல்லாருக்கும் சமைச்சு போகிறோம், 7-8 பேருக்கு. அவங்க நின்று எல்லாரும் எங்கள் அம்மா எல்லாரும் மாமியா எல்லாம் இருந்து சமைச்சு அந்த இடத்த செய்கிறாங்க, 3 வேளை சாப்பாடு போகிறாங்க. அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டால் தானே முகம் கோணாமல் செய்யணும்ல. வர்ற ஊழியக்காரவங்களாம் வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, சமைச்சு போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் எத்தனை ஊழியர் இடத்துக்கு போயிருக்கிறோம், எத்தனை விசுவாசிகளை பார்த்துருக்குறோம், எத்தனை ஊழியக்காரருடைய மனைவியை பார்த்துருக்குறோம். ஆனால் முகம் கோணாமல் சமைச்சு போடுறாங்க. முகம் கோணாமல், அதான் பெரிய காரியம். அல்லேலூயா.
அதுக்குத்தான் தேவச்சித்தம் செய்யணும்னு சொல்றாரு. கண்டதை பிடிச்சதை கட்டுனேன்னா அப்படித்தான் இருக்கும். சோத்திரம். தேவச்சித்தத்தை இப்படி செஞ்சா அதை ஆண்டவர் ஒழுங்காக கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு பிடிச்சதை கட்டினாலும் ஜோறு போடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம். அதனால ஊழியத்தில் பெரிய பக்கபலமாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம். இந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? ஆமாம், விதவைகளாக இருக்கிறாங்களா விசாரிங்க. சபைக்குள்ள விதவைகளாக இருக்கிறாங்களா விசாரிங்க. உறவுக்குள்ள விதவைகளாக இருக்கிறாங்களா விசாரிங்க. என்ன விசாரிக்கணும்? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கைக்குள்ள காசு இருக்கா? ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு 100 ரூபா கொடுக்குறதுல என்ன குறைஞ்சா போகிறோம்? என்னைக்கோ ஒரு நாள் பார்க்க ஒரு 500 ரூபா கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம்? அப்படிலாம் இருக்கக்கூடாது. எத்தனையோ முறை எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். இருக்கிற பணத்தை கையில் அவ்வளோதான் இருக்கும், 50 ரூபா தான் இருக்கும், 100 ரூபா தான் இருக்கும், தூக்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேரை நான் பார்க்குறேன். எத்தனை பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவி பார்ப்பேன், விசாரிப்பேன், கேட்பேன். பர்ஸில் என்ன இருக்கோ அதை பாட்டு தூக்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். என் பர்ஸு எம்டியாகும். அதுக்கப்புறம் அவர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. சும்மா எக்கடு கட்டு போன்னு இருக்கக்கூடாது. விதவைகளை பார்த்தா விசாரிங்க, வயதானவங்களை பார்த்தா விசாரிங்க. விசாரித்து ஒரு 50 ரூபா கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் பல ஆயிரத்தை தந்து நடத்துவார். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி விசாரிக்கணும். திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. ஸ்கூல் டைம் வந்துருச்சுன்னா எப்படிப்பா படிக்க வைக்கிறீங்களா, படிக்க வச்சுட்டீங்களா, ஒன்றில் ஒரு பேக்காவது வாங்கி கொடுங்க, ஒரு நோட்டு பேனா வாங்கி கொடுங்க. அதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? வியாதி பலவீனத்தில் பட்டுனா உடனே என்ன பண்ணணும்? நம்மளால் முடிஞ்சு உதவி என்னன்னு செய்யணும். எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, நான் உதவி செஞ்சிட்டோம்னா அவங்க என்னமோ நெட்டவில் பெரிய காசு இருக்குன்னு நினைக்கிறாங்க. காசு இருந்து உதவி செய்யலை, இருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுக்க மாட்டேன், இருக்கிறதையே கொடுத்துட்டு சும்மா இருப்பேன். நான் உதவி செய்கிறத பார்த்தோன்னா அவங்க எப்படி நினைப்பாங்க தெரியல? பட் நிறைய பணம் இருக்கும் போல அப்படின்னு நினைப்பா. எனக்கு இல்லாமல் இருந்தாலும் கொடுப்பேன். அப்படிதான் ஒரு மனுஷன் பிரசவ காலம் சரி அப்படின்ட்டு 5000 ரூபா கொடுத்தேன். என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை, இருக்கிற காரத்தை கொடுத்தேன். அவன் நினைக்கிறான் இவர் 1000 வச்சிருக்கிறாப்புல. அப்போ சொன்ன, டேய் 1000 இல்லைடா, இருக்கிறதே உனக்கு கொடுத்துருக்குறேன், காசை ஒழுங்காக செலவு போகணும். ஆமாம், பிள்ளை கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் வரேன். என்னம்மா 1000 இருக்கா அப்படின்னு சத்தம் போட்டேன். அதனால் நம்மள்கிட்ட நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு காரியத்தை நன்மை செஞ்சால் அவங்க பார்வையில் எப்படி தெரியுது? நிறையா இருக்குது புலக. சோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லை, நிறையா இருந்தாலே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தெய்வம் இப்படி தெய்வத்துக்குள்ளே வந்ததுனால இந்த பழக்கம் இல்லை. ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் என்கிட்ட ஒன்றும் வாங்கிட முடியாது. என் சுவாபத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சே இப்படி ஒரு மனுஷனா இந்த உலகத்திலே நான் பார்த்தது இல்லைங்க. அப்படி இரக்கமற்றவன், கொடூரமானவன். தேவனுக்குள்ளே வந்ததுனால தேவன் என்னை அப்படி மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால திக்கற்ற சிறுமைப்பட்டவன் மேல் சிந்த வைங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்வேன்னு சொன்னவர் நிச்சயமாய் செய்து உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். சாட்சிக்காய் சொன்னேன், என்னுடைய மேன்மைக்காய் சொல்லலை. நீங்கள் அந்த பகுதியை கை கொள்வதற்காய் சொன்னேன். சோத்திரம். கர்த்தர் இரக்கம் செய்வாரா? எல்லாம் முழங்கால் மண்டிடுவோம்.